கர்த்தரை பாடி போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடி போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதி மதில்களின் மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதி மதில்களின் மீதே. பலனும் வேழைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிலழுமானார். பலனும் வேலைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கும் ஒதுங்கும் விண்ணிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வருத்த. கல்லும் முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, நாம் முகமுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசர். இந்த சிலுவை தியான வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது ஒரு சிலுவையை குறித்ததான ஒரு தியானம்தான், ஒரு வசனம்தான். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது யார் சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறாரு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்துட்டு அவங்க தன்னை ஒருவருக்கொருவர் மறைத்து காட்டி கொடுத்து அவங்க இருக்கும்போது தான் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறாரு,
நீ வந்து சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஸ்ரீயின் வித்து யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த சத்ருவுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். எப்படி தலையை நசுக்குவார்? சிலுவை மரணத்தினால தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆனால் அவன் வந்து இந்த குதிங்காலில் காலில் தான் அவன் ஆணி அடிப்பான். ஆணி அடித்து கால்லையும் கைகள்லையும் ஆணி அடிப்பான். ஆனால் இவர் வந்து அவனுடைய தலையவே சிலுவை மரணத்தின் மூலமாக நசுக்கிடுவார். சிலுவை மரணத்தின் மூலமாக அவனுடைய சத்துருடைய தலை நசுக்கப்பட்டது. சிலுவை மரணத்தினால இயேசு கிறிஸ்துவை கொன்னுடலாம், கொன்னுட்டா அவ்வளோதான், அவருடைய கதை அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சத்துரு வந்து பிளான் பண்ணி சிலுவை எதை பார்க்கிற பரிசேயர் எல்லாருடைய மத்தியிலையும் பொல்லாத ஆவியாக போய் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. சிலுவையில் அரைஞ்சவுடனே சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், அதோட முடிஞ்சிடுச்சு, இனிமேல் அவர் எழும்ப முடியாது, இனிமேல் அவருடைய திட்டம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவன் நினைப்பான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் வந்து சிலுவை மரணத்தில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுனால சத்துருடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. அவன் வந்து ஜெயிக்க முடியலை, தோற்று போனவனாக ஆகிறதான். அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக சத்துருவை வென்று சாத்தானின் தலையை நசுக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம்ல, அதுதான் இந்த வசனம். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். தலையை நசுக்கி மரணத்தின் மேலே வெற்றி பெற்றார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து இன்று வரைக்கும் அவருக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகிக்கிட்டே இருக்கு. அவருக்காக வாழக்கூடிய ஜனங்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படி சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு சத்துரு இயேசு கிறிஸ்துவோடு ஸ்திரீயின் வித்தாகி அவரோடு போராடிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் கர்த்தர் வந்து அற்புதமான முறையில் என்ன செய்தார்? விடுதலை கொடுத்து அற்புதமான முறையில் மரணத்தை ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சத்துருடைய தலையை, சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். அவர் சாத்தானின் தலையை நசுக்கினதுனால தான் நாம் இன்னைக்கு வெற்றி பெற முடியுது. எந்த காரியத்திலையும் பாவத்தில், வியாதியில், பிரச்சனைகளில் மாண்டு போய் விடாமல் நாம் வெற்றி பெற முடிகிறது. இது காரணம் அவருடைய சிலுவை மரணம். அதான் இந்த வசனம் வந்து சிலுவை மரணத்தை குறிக்குது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை சிலுவை மரணத்தின் மூலமாக பலித்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ஆதியில் எழுதுனது. இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு 4000 வருஷத்துக்கு பிறகு வந்து அவர் சத்துருடைய தலையை நசுக்கினார். சாத்தானின் தலையை சிலுவை மரணத்தின் மூலம் நசுக்கினார். இப்போ 6000 வருடங்களுக்கு மேலாகுது. நாம் அந்த வெற்றியை சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை தியானத்தில் கர்த்தர் நமக்காக இந்த நாளில் பேசுகிற வேத வசனம் என்ன அப்படின்னா, சிலுவை மரணத்தின் மூலமாக சத்துருவின் தலையை நசுக்கிவிட்டார். அவனால் வெற்றி பெற முடியாது. நாம் ஜெயித்தவர்களாக